கேட்டல் கருத்தறிதல் பணுவல் 3. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஏழை குடும்பத்தில் 1847ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் பள்ளியில் 3 மாதங்கள்தான் படிக்க முடிந்தது. 10 வயதில் ரயில் வண்டிகளில் செய்தித்தாட்களும் மிட்டாயும் விற்று அவர் பொருள் ஈட்டினார். ஈட்டிய தொகையை கொண்டு பல அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். ஒருமுறை ஓடும் ரயிலில் அவர் ஆராய்ச்சி நடத்தும் போது தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் ரயில்வே அதிகாரி ஆத்திரம் அடைந்து எடிசன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அதனால் அவருடைய ஒரு காது செவிடாகிவிட்டது. ஒற்றை காதுடன் தன் விஞ்ஞான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் எடிசன். அவருடைய 67வது வயதில் அவருக்கு நேர்ந்த விபத்து தாங்கக்கூடியதே அல்ல. பாடுபட்டு அவர் உருவாக்கிய பல லட்சம் பெறுமான அவரது ஆய்வுக்கூடம், தொழிற்சாலை பற்றி எரிந்தன. பற்றி எரியும் தொழிற்கூடத்தை பார்த்து எடிசன் சிறிதும் மனக்கலக்கமோ வருத்தமோ அடையவில்லை. நல்லது, என் தவறுகள் யாவும் எரிந்து போயின, என் பிழைகள் யாவும் கருகிவிட்டன. இந்த அழிவிலும் ஒரு நன்மை இருக்கிறது. இனி ஒரு புதிய தொடக்கம் உண்டு என்றார் எடிசன். மனம் தளராமல் எடிசன் தன் ஆராய்ச்சியை மீண்டும் தொடர்ந்தார்.